இன்றைக்கு இப்ப ஜெயராஜ் பினிக்ஸ்க்கு ஏன் நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சாதாரண வியாபாரிகள், அவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க, அவங்க இன்னசென்ட், அவங்க மேல எந்த வழக்குமே இல்ல, அவங்க தப்பு பண்ணல. ஆனா தப்பு பண்ணாதவங்க இப்படி அடிச்சு இப்படி கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்றது. ஆனா நம்மளோட என்னன்னா, தப்பே பண்ணியிருந்தாலும் ரத்தம் பின்னாடி புட்டத்துல இருந்து கசிஞ்சிட்டே இருக்குன்றனால காவல்துறை வாகனத்துல வந்து அந்த ரத்தம் கசியக்கூடாது அப்படின்றது. இன்னொன்னு, இவங்களுமே வந்து அவங்க பின்னாடி உட்கார முடியாது, அந்த அளவுக்கு அடிச்சிருந்திருக்காங்க. அம்மாக்கு இங்க நடந்து எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம், அம்மா மட்டும் பாத்துக்க, அம்மா பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்றதா அவரு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போறாரு. இன்னும் சொல்ல போனா இதை விட அதிகமா கூட நடந்திருக்கு. ஆனா நான் இப்ப அதை உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் ஈடுபட்டாங்க, ஆனா அவங்களுக்கு தண்டனை வழங்கலைன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இதுல ஈடுபட்டாங்கன்றது உண்மை. நாங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி பாடி வாங்க வச்சிடறோம், அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆர்டிகிள் போட்டுக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்ட காவல் அதிகாரிகள் தரப்புல இருந்து, ஈவன் சென்னை காவல் தரப்புல அதிகாரிகள் இருந்து, சில உளவுத்துறை அதிகாரிகள் இருந்து, அவன் வந்து தீர்ப்பு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மரண தண்டனை அப்படின்றத மட்டும் மாறுபடுறேன், அதுக்கு அது தீர்வு கிடையாது அப்படின்னு. ஆனா லீகலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு பிரபாகரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நாட்டே உலுக்கிய சாத்தாங்குளம் லாக்அப் டெத் சம்பவத்தை நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சம்பவம் நடக்கிறது வந்து லாக்அப் டெத்னு முதல்ல தெரியாது. முதல்ல 19ஆம் தேதி இரவு வந்து 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. ஜெயராஜ் பினிக்ஸ் 2 பேரும் முதல்ல கைது செய்யப்படல. முதல்ல வந்து அங்க அப்போ கோவிட் டைம்னால 7 மணிக்குள்ள கடையை அடைக்கணும் அப்படின்றதுதான் விதியா இருந்தது. அப்போ போலீஸ் வந்து அவங்க கடை நடத்திட்டு இருக்க ஏரியா சாத்தாங்குளம் பகுதியில் இவங்க வந்து செல்போன் கடை வச்சிருக்காங்க, அப்பாவும் பையனும் சேர்ந்து. இவரு பென்னிக்ஸ் அங்க கடையில இல்ல, ஜெயராஜ் மட்டும் இருக்காரு. அப்ப போலீஸ் வந்து கடையெல்லாம் இவரு அங்க போலீஸ் நின்றப்போ அதிகாரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் 4 பேர் 2 பேர் வந்திருப்பாங்க. அங்க கடை நடத்துறவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க, இப்பவே இவ்வளவு இது ரொம்ப கெடுபடியா இருந்தா எப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க போல. இவங்க தூரமா, இவரு வந்து ஜெயராஜ் அவர்கள் கடை வாசல தான் இருந்தாரு, அங்கிருந்து அவர் ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து அதுக்கான ட்ரிகரிங் பாயிண்ட். உடனே போலீஸே அப்படி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற நேரங்கள் அந்த 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 டைம்ல வந்து மற்ற கடைகளும் திறந்துதான் இருந்தது. இந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ல தான் அவரை வந்து உடனே வந்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றிட்டு ஸ்டேஷன் அழைச்சிட்டு போறாங்க. இந்த தகவல் வந்து பெனிக்ஸுக்கு தெரிய வர அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடையில இருந்திருக்காங்க, பெனிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடையில இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி அப்பாவை கூட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவரு பெனிக்ஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போனோன்னா அப்பாவை அவங்க ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, யாரா இருந்தாலும் அப்பா அடிக்கிறாங்கன்னா ஒரு எமோஷனல் இருக்கிறாங்க, அவரு ஸ்டேஷன்ல வந்து உள்ள விடாம தடுக்கிறாங்க. அவர் அதை உடைச்சிட்டு உள்ள போறாரு. போலீஸ் வந்து தடுத்துட்டு உள்ள போறாரு. அப்படி போலீஸே கை வச்சு நீங்க தள்ளுவோம்ல இல்ல தடுப்போம்ல, போலீஸே நீ தடுக்கிறியான்னு சொல்லி இவரையும் திரும்ப தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இரவு 7 மணிக்கு அரெஸ்ட் பண்றாங்க. 7:30 8 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த தாக்குதல் அப்படின்றது விடிய நடக்குது. அடுத்த நாள் காலை, மறுநாள் காலை 6 மணி வரையும் அவரை வந்து மாறி மாறி ஒருத்தரா ஒரு டிஃப்ரெண்ட் வித்தியாசமா அவரை அடிச்சு சித்திரவதைக்குள்ளாக்கிருந்தாங்க. விடிய நடந்திருந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து காவல் நிலையத்தில் இருந்த போலீசாரும் சாட்சி, காவல் நிலையத்துக்கு வெளியே இருந்த பெனிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸுமே இதுக்கு வந்து சாட்சியா இருந்திருக்காங்க. அதுல ஒருவர்லாம் வந்து அந்த ஸ்டேஷன் வந்து 2 ஃப்ளோரா இருந்தது, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இருந்திருக்கு. அப்போ இரவு நேரம் ஆக அவங்க கத்துற சத்தம்லாம் கேட்கிறப்போ கீழே ஆள் இல்லை அப்படின்ற நேரத்துல 2 நண்பர்கள்லாம் மேல போய் படியில் நின்னும் பார்த்துருக்காங்க, என்ன நடந்துருக்கு, இருக்காங்களா, என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம். ஸோ இது வந்து நடக்குது. இது நடக்கிறப்போ யாருக்கும் தெரியாது, அந்த அவன் கைது செய்தப்போ இப்படி நடந்ததுன்றது தெரியாது. கைது செய்யறாங்க. அடுத்த நாள் 20ஆம் தேதி காலையில 7 மணிக்கே வந்து மருத்துவத்தை அழைச்சிட்டு போறாங்க. அதுவுமே காவல்துறையின் வாகனத்துல அழைச்சிட்டு போல, தனியார் வாகனத்துல தான் அழைச்சிட்டு போறாங்க. நீங்களே உங்களோட இதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தனியார் வாகனத்துல அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போறப்போ அவங்களுக்கு பின்னாடி புட்டத்துல எல்லாம் காயங்கள் இருந்திருக்கு, ரத்தங்கள் வந்து விடாம வந்துட்டே இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு மாற்று துணியை எடுத்துட்டு வந்து தனியார் வாகனத்துல வச்சுதான் வந்து அரசு மருத்துவமனை கூட்டு போறாங்க. அரசு மருத்துவமனையிலையும் வந்து அங்க முதல்ல எடுத்தனே அவங்க வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ரிமாண்ட் கூட்டு போகணும். அரசு மருத்துவமனை கூட்டு போய் ஃபிட் ஃபார் ரிமாண்ட் அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கூட்டு போனோம். அங்க காலையில் இருந்தவங்க பயிற்சி மருத்துவர், அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்ல இவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. இது வந்து ஒரு மணி நேரமா வந்து போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து ப்ரெஷர் கூடிக்கிட்டே இருக்கு.
கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டே இருக்காங்க. ஆனா இல்ல, இவ்வளவு காயங்கள் இருக்கு, அவங்க உடல்ல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, இன்னும் மற்ற காரணங்கள்லாம் சொல்லி, இன்னும் வந்து ரத்த கசிவு வந்து ரத்தப்போக்கு வந்து நிக்காம இருக்கு அப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லி சொல்லி அங்கிருந்த அந்த நேரத்துல இருந்த டியூட்டியில இருந்த மருத்துவர் வந்து மறுத்திருக்காங்க. ஒரு 9 மணிக்கு பிறகு 9 மணி 10 மணிக்கு பிறகு வந்த சீனியர் மருத்துவரை வச்சு அங்கிருந்து காவல் அதிகாரி மிரட்டி நீங்க கொடுக்க மாட்டீங்களா, என்ன நினைச்சிட்டீங்கன்ற மாதிரியான ஒரு அதட்டத்துல பேசி அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. போறப்பவுமே வந்து வாகனத்திலயுமே வந்து 2 பேரையுமே மிரட்டிருக்காங்க. அடிச்சதையோ இல்ல காயங்கள் இருக்குது நீங்க சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா வந்து இது பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நீங்க வாழ்நாளுக்கு வர முடியாது, ஜெயிலே இது பண்ணிடுவோன்ற மாதிரிலாம் மிரட்டி இருந்திருக்காங்க 2 பேர்த்திட்டையும். இந்த ஜெயிலுக்கு மஜிஸ்ட்ரேட்ல கூட்டு போறதாகட்டும், அங்கிருந்து திரும்ப சிறைக்கு போறதாகட்டும், அல்லது காவல் நிலையத்திலிருந்து மருத்துவமனைக்கு போறது, இந்த எல்லா பயணத்தின் போதுமே அவங்க வந்து காவல்துறை வாகனத்துல பயணிக்கல, தனியார் வாகனத்துல தான் பயணிச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா அந்த ரத்தம் பின்னாடி புட்டத்துல இருந்து கசிஞ்சுட்டே இருக்குன்றனால காவல்துறை வாகனத்துல வந்து இந்த ரத்தம் கசியக்கூடாது அப்படின்றது. இன்னொன்று இவங்களுமே வந்து அவங்க பின்னாடி உட்கார முடியாது, அந்த அளவுக்கு அடிச்சிருந்திருக்காங்க. அதனால இவங்க வந்து தனியார் வாகனத்துல இவங்க ஒரு குஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணி அதுல வந்து நிறைய ஜமுக்காலம் அல்லது போர்வை எல்லாம் வச்சு அவங்கள கொண்டு போயிருந்திருக்காங்க. போன இடத்துலயும் இந்த பயம் காரணமாக வீட்டுல வந்து அவங்க பெண்கள் 3 பேர் இருக்காங்க, தங்கச்சி 3 பேர் இருக்காங்க பென்னிக்ஸுக்கு. 3 பேருமே திருமணமாகி வெவ்வேறு ஊர்கள்ல இருக்காங்க. இவர் தான் ஒரே பையன் இருக்காரு, அம்மா மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. அப்படின்றப்போ எப்படி கையாளுவாங்க, என்ன நடக்குமோ அப்படின்றனால அவரு இதை மெஜிஸ்ட்ரேட்டையும் சொல்லலை. சொன்னா ஊர்ல இருக்கவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க அப்படின்றனால 20ஆம் தேதி நடக்குது. 19 நைட்டு கைது பண்றாங்க, விடி அடிக்கிறாங்க. 20ஆம் தேதி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு பிறகு 22ஆம் தேதி இரவு முதல்ல வந்து பென்னிக்ஸ் அவர் வந்து உடல்நலம் காரணமாக அட்மிட் ஆகிறாரு. மறுநாள் அதிகாலை வந்து ஜெயராஜும் உடல்நலம் குறைவு காரணமாக அங்க இருக்க கோயில்பட்டி அரசு மருத்துவமனை அட்மிட் ஆகிறாங்க. அவரு ஜெயராஜ் இறந்துடுறாரு, முதல்ல இருக்கிறாரு. அப்புறம் பென்னிக்ஸும் இறந்துடுறாரு. 2 பேருமே அடுத்தடுத்து 20ஆம் தேதி காலையில தான் வந்து, காலைன்றது நமக்கு ஒரு ஒரு அவங்க காலையில இறந்துடுறாங்க 8 மணி. அந்த 8 மணிக்கு முன்பாகவே 2 பேருமே இறந்துடுறாங்கன்றதான் தகவல் கிடைக்குது. அது ஒரு 10 மணிக்கு பிறகுதான் மெதுவா வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனா என்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் மீடியாக்கள் எப்ப சார் தெரிய வருது? மீடியாக்களுக்கு வந்து இது ஒரு மதியத்துக்கு பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னே தெரிய வரும். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதே தெரிய வரும். மாலைக்கு பிறகுதான் அது ஒரு கஸ்டோடியல் டெத்து, அவங்க கைதாகி சிறைக்கு சென்று அதுக்கப்புறம் இறந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இரவுக்கு மேல அதுக்கு அடுத்த நாள் 23ஆம் தேதி காலையில தான் நம்ம வந்து நானா வந்து அந்த செய்தியை அணுகிறோம். 22ஆம் தேதி நம்ம முயற்சி பண்ணாலும் அன்னைக்கு நம்மளால அந்த செய்தியை எடுக்க முடியல முழுமையா. 23ஆம் தேதி காலையில இருந்தா நண்பர்களுக்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னா. அப்போ அங்க அவங்களோட செல்போன் கடையில இருந்து ஸ்டேஷனுக்கு போனதுல இருந்து, ஸ்டேஷன்ல இருந்து மருத்துவமனைக்கு போனது, மருத்துவமனையில இருந்து எல்லாரும் இந்த சம்பவம் நடந்ததுன்றதை ரிப்போர்ட் பண்ணாங்க. கூடுதல் பங்களிப்பு என்னவா இருந்தது, அந்த முக்கிய பங்களிப்பு அப்படின்ற என்ன சொல்லலாம்னா அந்த இன்டென்சிட்டி ஆஃப் அந்த டார்ச்சர், அந்த நைட்டு எல்லாம் என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்க, எப்படி டார்ச்சர் பண்ணாங்க, எவ்வளவு நேரம் டார்ச்சர் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் காயங்கள் இருந்தது. உதாரணத்துக்கு அவங்க புட்டத்துல வந்து காயங்கள் இருந்ததுன்றதுல இருந்து, புட்டத்துல அவங்க நடக்க முடியாத அளவுக்கு காயங்கள் இருந்தது, புட்டத்துல இருந்து ரத்தங்கள் கசிஞ்சு கொண்டே இருந்தது, அவங்க உட்கார்ற இடத்துல கூட அவங்க உட்கார முடியல, ஏறத்தால வந்து இது கைலி என்ன போட்டிருந்தது, கைலி 2 பேரும். அந்த கைலி வந்து அந்த நைட்டு அடிச்சதுல அது ஃபுல்லா ரத்தம் கசிஞ்சு ஈரமா இருந்திருக்கு. ஸோ காலையில அங்க அவங்க கைலி மாத்தினது ஸ்டேஷன்ல இருந்து மருத்துவமனைக்கு போறதுக்குள்ள மட்டுமே வந்து ஒரு 3 கைலியில் மாத்திருக்காங்க. ஏன்னா ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த காயங்கள்ல இருந்து, புட்டத்துல இருந்து. ஸோ அப்போ 3 கைலியில் மாத்திர அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ எவ்வளவு ரத்தப்போக்கு இருந்திருக்கும் அந்த ஸ்டேஷன்ல இருந்து மருத்துவமனைக்கு போறதில்ல. மருத்துவமனையிலுமே வந்து அவங்க சர்டிபிகேட் தரல, ப்ரெஷர் அதிகமா இருக்குன்றனால தராம இருந்தாங்க. ப்ரெஷர் லூட்ட இன்னும் பிற காரணங்களுக்காக ஃபிட்னஸ் சர்டிபிகேட் தராம இருந்தாங்க அப்படின்றது. தாமதமாக தான் உள்ள அனுப்புனாரு. அப்புறம் அவர் ஜெயராஜ் வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், கடைசியா சிறைக்கு இங்க போய் ரிமாண்டுக்கு போயிட்டு ரிமாண்ட்ல இருந்து சிறைக்கு போறாங்க. அங்க சிறை பிரசன்ட் வாசல்ல கூட வந்து நண்பர் சொல்லிட்டு போறாரு, யாருக்கும் தெரிய வேணாம், அம்மாக்கு இங்க நடந்து எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம், அம்மாவை மட்டும் பாத்துக்க, அம்மா பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்றதா அவரு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போறாரு. இந்த ஒட்டுமொத்த சினாரியோவும் நம்ம என்ன நடந்ததுன்னு எழுதுறோம். இவங்க போலீஸ் அடிச்சனாலதான் இறந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பூடகமா சொல்ல முடியும். ஆனா இது நடந்தது, இதுதான் நடந்தது ஸ்டேஷனுக்குள்ள அப்படின்றது வந்து பதிவு பண்ண நம்ம தான். அதனால இது வந்து அந்த செய்தியின் தாக்கம் வந்து இன்னும் அதிகரிக்குது. அது இன்னொன்னு அதுல வந்து நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தோம், அது வந்து செக்ஷுவல் டார்ச்சர் அப்படின்னு சொல்றோம். செக்ஷுவல் டார்ச்சர்னா பாலியல் ரீதியா துன்புறுத்தல் அப்படின்றப்போ அந்த வேர்டு வந்து லீகலா கரெக்டான்னு கேட்டா லீகலா சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்களுக்கு வந்து லீகலா மேஜரை வந்து புட்டத்துல அடிச்சா அது வந்து செக்ஷுவல் டார்ச்சர்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா லீகலா சொல்ல முடியாது. ஆனா நம்ம புழக்கத்துல அது எல்லாமே வந்து ஒரு பார்ட்ஸ் தான் செக்ஷுவல். புட்டமோ அல்லது பின்பகுதி, ஆண்களுடைய பின்பகுதி வந்து அதுவும் செக்ஷுவல் பார்ட் தான்.
அது செக்ஷுவல் பாட்டுன்னு சொல்லலாம். ஆனா லீகலா அதை வந்து ஏத்துக்கிறாங்களான்னு கேட்டா லீகலா ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம அதை வந்து செக்ஷுவல் டார்ச்சர் அப்படின்றதுல சொல்ல விட்டீங்கன்னா அது இன்னும் என்ன மாதிரியான, அது என்ன டார்ச்சர் கூட்டத்தில் அடிச்சிருந்திருப்பாங்க, வேற என்னென்ன பண்ணியிருந்திருப்பாங்க போலீஸோடதுன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதனால அது இன்னும் அதிக வீரியம் கொண்டுச்சு. மற்றவங்க எல்லாரும் டார்ச்சர் நடந்தது, இறந்தாங்க அப்படின்றதான் சொல்லியிருந்திருக்க, என்ன டார்ச்சர் நடந்தது, எங்க என்ன அடிச்சாங்க, அப்படி அடிச்சா செத்துருவாங்களா, அடிக்கிறனால இந்த மாதிரியான ஊகங்களுக்கு நிறைய வழிவகுக்கும். இல்ல இதுதான் நடந்தது, இப்படிதான் அடிச்சாங்க, நைட்டு இப்படி அடிச்சாங்க, இங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க, இங்கெல்லாம் காயம் இருந்தது, இங்க இதெல்லாம் வந்து அவங்க பிரச்சனையா இருந்து இவங்க ரத்தப்போக்கு இருந்துட்டு இருந்தது, அதுக்கான ஆதாரங்கள் எதாவது இருந்திருக்கு, இதெல்லாம் நம்ம விவரிக்கிறதுனால அந்த அந்த தாக்கம் ஏற்படுது. இதுதான் அன்னைக்கு நடந்தது நமக்கு தெரிஞ்சது. இல்ல அந்த வழக்குல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் ஈடுபட்டாங்க, ஆனா அவங்களுக்கு தண்டனை வழங்கலைன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்துகிட்டு இருக்காது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இதுல ஈடுபட்டாங்கன்றது உண்மை. அதனால அவங்க வந்து இந்த டார்ச்சர்ல ஈடுபட்டாங்களா அப்படின்னா கேட்டா இல்ல. அவங்கள வந்து உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, போலீஸ் ஒரு பெரும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் தேவைப்படுது, அப்ப ஆட்கள் பற்றாக்குறை இருக்காங்க அப்படின்னா அங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் பயன்படுத்துவாங்க. நைட்டு ஒரு செக் போஸ்ட்ல செக்கிங்ல இருப்பாங்க, அப்ப அங்க ஒரு 3 போலீஸ் 4 போலீஸ் தான் இருப்பாங்கன்னா அப்ப அங்க வாகனங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு, அவங்கள வந்து ஓரம் கட்டுறதுக்கு அதை வந்து அதிகாரிகள் தான் அந்த பேப்பர் செக் பண்ணுவாங்க. ஆனா நீங்க 4 வண்டி பேப்பர் செக் பண்றதுக்கு அடுத்து ஏதாவது வண்டி வந்தா மிஸ் ஆயிரும்ல, அந்த மாதிரியான ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லது ஒரு பெரும் கூட்டம் இருக்க இடங்கள்ல வந்து ஆட்பற்றாக்குறை இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் பயன்படுத்துவாங்க. இன்னும் அந்த லோக்கல்ல இருக்கவங்கள தெரியும், அந்தந்த ரீஜன்லாம் வட்டார லெவல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னா அந்த ஏரியாவில் இருக்க பசங்களையோ அல்ல இளைஞர்களையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி அது ஆக்சுவலா என்ஜிஓ மாதிரியான ஒரு செட்டப்புக்குள்ள அவங்க இருப்பாங்க, அவங்கள பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரியான ஒரு செட்டப்லாம் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. பயன்படுத்தலாம் என்ன நடந்திருக்கு, இவங்க கைது வரைக்கும் தான் கூட்டு போயிருந்திருக்காங்க. இந்த டார்ச்சர்ல அவங்க ஈடுபடுத்தப்படலை அப்படின்றதான் நம்ம அதுல நம்மளோட கட்டுரையிலுமே என்ன இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அடிக்கிறதோ துன்புறுத்துறது அந்த ரோல்ல அவங்க பயன்படுத்தப்படலை அப்படின்றதான். அதனால மேபி அவங்க வெளியே வந்து இந்த பெனிக்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸை வர்றதை அவங்கள தடுக்கிறதா இருந்திருக்கலாம், இல்ல அங்க செல்போன் கடைக்கிட்ட வந்து அங்க இருக்க கிரௌட கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்களோட தலையீடு இருந்தது. ஆனா இந்த டார்ச்சர்ல நேரடியான தலையீடு அங்க இல்ல அப்படின்றதான். அதனால அவங்க வழக்குல சேர்க்க விடாம இருந்திருக்காங்க. நீதிமன்றம் தலையிலன்னா அந்த வழக்குல மூடி மறைச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க, அப்படிதான் உண்மையில அதான் நடந்திருக்குமா சார்? வாய்ப்பு, அதிகமான வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா இது செய்தி வந்தப்பவே கூட செய்தி வந்து 22ஆம் தேதி சம்பவம் நடக்குது, 23ஆம் தேதி தான் எழுதுறோம், 23ஆம் தேதி மாலை தான் இந்த செய்தி பிரசுரம் ஆகுது, நம்மளோட செய்தி வெளியே வருது. 7:30 மணிக்கு பிரசுரம், 7 மணில 7:30 பிரசுரம் ஆகுது வெப்சைட்ல தான். ஆனா அப்போ இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து உதாரணத்துக்கு சென்னையில காவல் நிலைய புலனாய்வுல அல்லது இந்த நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய நுண்ணறிவுல தலைமை பொறுப்புல இருக்க ஒரு அதிகாரி வந்து போன் பண்ணி அந்த செய்தி எழுதியிருக்க எந்த தகவலும் மறுக்கவே இல்லை. நாங்களும் வந்து விசாரிச்சிருக்கோம், எங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எங்களுக்கும் உளவுல இருந்து ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, அது எழுதியிருக்க எந்த தகவலும் நாங்க மறுக்கல, எல்லாமே நடந்திருக்குதான். இன்னும் சொல்ல போனா இதை விட அதிகமா கூட நடந்திருக்கு. ஆனா நான் இப்ப அதை உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்டுரையை வந்து எடுத்துட்டு மறுநாள் நாளை காலையில மட்டும் போடுங்க, நாளைக்கு காலையில போட்டுக்கோங்க, நாங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி பாடி வாங்க வச்சிடறோம், அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆர்டிகிள் போட்டுக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்போ மாதிரி ஏதாவது வந்துச்சா சார்? த்ரெட் வந்தது. அங்க இருக்க தூத்துக்குடி மாவட்ட காவல் அதிகாரிகள் தரப்புல இருந்து, ஈவன் சென்னை காவல் தரப்புல அதிகாரில இருந்து, சில உளவுத்துறை அதிகாரிகள் இருந்து அவன் வந்து டைரக்டாவே எடுக்கணும், இல்ல மேல பேசுவோம், அடுத்தடுத்த இடங்கள்ல எடிட்டோர் லெவல்ல பேசுவோம், நாங்க நிறுவனங்கள்ல பேசுவோம், ஈவன் ஒரு சில அதிகாரிகள் வந்து கைது நடவடிக்கை கூட அவங்க மேல இருக்கும், ஏன் பண்ணக்கூடிய, நீங்க ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுத்திருக்கீங்க செய்தியின் மூலமாக, அதனால உங்க மேல கைது பண்ணலாம் என்ன அப்படின்ற மாதிரியான இது சில உலக அதிகாரிகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் உதவி இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை எதுன்னு வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மாரல் சப்போர்ட்டா நிறைய பேர் இருந்தாங்க. யாரையும் நேம் பண்ண முடியாது, குறிப்பா கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றம் வந்து உறுதியா இருந்தாங்க. எழுதியிருக்கிறது உண்மைன்னா நீங்க அந்த ஸ்டாண்ட்லைன் நிக்கலாம், நம்ம எதாலும் பார்க்கலாம். அப்புறம் ஃபெடரல்ல தான் எழுதியிருந்தோம் அந்த கட்டுரை. ஃபெடரல் செய்தி ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களும் வந்து உறுதியா இருந்தார் இந்த கட்டுரையில. அந்த கட்டுரை பிரசுரிக்கிறதுக்கு முன்னாடியே விட்டா இதான் நடந்திருக்கு, இதான் எழுத போறேன்னு சொல்றப்ப இருந்து அது பிரசுரமாயி வெளியே வந்து இவ்வளோ பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றப்பவும் கூட அவர் வந்து உறுதியா இருந்தார், அந்த கட்டுரையை வந்து எடுக்கிறது இல்லை அல்லது வேற எதுவும் அதுல அவங்க கேட்கற மாதிரி எதையும் ரிமூவ் பண்றது இல்லை அப்படின்றதுல உறுதியா இருந்தார்.
ஆனா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது உண்மை. ஆனா இது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களோட சப்போர்ட் இல்லாம அதை வந்து ஒரு தனி நபரா மீட் பண்ணிருக்க முடியுமான்னு கேட்டா சாத்தியம் இல்லை. மரண தண்டனை ஒரு வாட்டி தான் மரண தண்டனை விதிப்பாங்க. ஆனா இங்க இந்த வழக்குல வந்து 2 மரண தண்டனைன்றாங்க, 11 ஆண்டுகள் சிறைன்றாங்க, 8 ஆண்டுகள் சிறைன்றாங்க. அது மக்களுக்கு எப்படி சார் எளிமையா புரியுது? அதாவது இவங்க வந்து ஒரு செக்ஷன் போட்டிருப்பாங்க. ஒரு வழக்கு ஒரு அஃபென்ஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நபர் வந்து 2 நபர்ல தாக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து ஒருத்தரை வந்து ஒரு கொலை பண்றோம், அல்லது இன்னொருத்தரை ஒரு அட்டம் நடக்குது, ஒருத்தர் வந்து ஒரு 2 பேரை வந்து அடிக்க பாயிறாங்க. அப்ப அதுல அடிக்க பாயில ஒருத்தர் இறந்துடுறாரு, இன்னொருத்தர் மேல வந்து தாக்குதல் மட்டும் நடக்குது, ஆனா அவர் இறக்கல. அப்ப இது என்ன ஆகும்னா, ஒண்ணு வந்து கொலை வழக்காகவும் இன்னொன்னு வந்து கொலை முயற்சி வழக்காகவும் பதிவு செய்யப்படும். அப்ப கொலைக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்ல, அப்ப கொலைக்கு வந்து ஆயுள் தண்டனை, அந்த குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை, கொலை முயற்சிக்கு 10 ஆண்டு காலம் தண்டனையும் கொடுப்பாங்க. அப்ப இது எது பெருசு அப்படின்னு பார்த்தா ஆயுள் தண்டனை தான் பெருசு. ஆயுள்னா ஆயுள் முழுக்க அப்படின்றதுதான் வந்து பை டெஃபினேஷன் அதுதான். ஆனா இப்ப எல்லாரும் 14 ஆண்டுகள் தான் ஆயுள் தண்டனைனாலே அப்படின்னு. யாரோட ஆட்களும் 14 ஆண்டு கிடையாது. பை டெஃபினேஷன் ஆயுள் தண்டனைன்னா ஆயுள் இருக்கிற வரைக்கும் சிறையில் இருப்பது அப்படின்றதுதான். அப்போ இந்த சார்ஜஸுக்கு தான் நீதிமன்றம் தண்டனை கொடுக்க முடியும். ஹையஸ்ட் தண்டனை இதுதான் அப்படின்னா இப்ப அவங்க 302 அப்படின்றதுக்கு ஒரு தண்டனை விதிக்கிறாங்க. அப்ப ஜெயராஜ் வழக்கு பதிவு பண்ணதுக்கு ஒரு கவுண்ட், ஆன் கவுண்ட் ஆஃப் 2ன்னு சொல்லுவாங்க. சோ ஜெயராஜ் அவர்கள் இறந்ததுக்கு ஒரு 302, ஒரு கொலை வழக்கு, பென்னிக்ஸ் அவர்கள் இறந்ததுக்கு ஒரு கொலை வழக்கு. சோ இந்த கொலைக்கு ஒரு தூக்கு தண்டனை, மற்றொரு கொலைக்கு ஒரு தூக்கு தண்டனை, அடுத்து அவங்களை காயப்படுத்தினது, அவங்களை துன்புறுத்தினது, அடிச்சது, ஒன்னொன்னுக்கும் ஒரு சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. அப்போ ஒன்னொன்னும் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு தண்டனை அறிவிக்கணும், சென்டென்ஸ் கொடுக்கணும் அவங்க. அப்ப ஆனா இதெல்லாம் கவுண்ட் ஆகுமான்னு கேட்டா இதுல எது உச்சபட்சமோ அது கவுண்ட் ஆகும். அப்ப இதுல உச்சபட்சமா இருக்கிறது தூக்கு தண்டனை அல்லது டெத் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அது மரண தண்டனை. இதுதான் வந்து அப்போல் பண்ணுவாங்க. ஒரு மரண தண்டனை தான். இந்த லாக்அப் டெத் 6 ஆண்டுகள் ஆச்சு தீர்ப்பு வர. அதே மாதிரி இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா சார் லாக்அப் டெத்துக்கலாம்? லாக்அப் டெத்துக்கு தீர்வு அப்படின்னா ஒட்டுமொத்த சிஸ்டம் தான் இங்க பிரச்சனை. சிஸ்டம்ன்றது இந்த போலீஸ் சிஸ்டமே வந்து பிரிட்டிஷ் ராஜ்ல உருவாக்கப்பட்டது. மற்ற எல்லா விஷயங்களையும் மாறி இருக்கு. இங்க அரசியல்ல இருந்து, பியூரோக்ரசியில இருந்து, இன்னும் எல்லா வகையிலுமே வந்து ஊர் நகரங்கள்ல இருந்து எல்லாமே வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து பல வடிவங்கள்ல பெற்றிருக்கு சிஸ்டம். ஆனா மாறாத ஒரே ஒரு சிஸ்டம்னா அது வந்து போலீஸ் சிஸ்டம் தான். ஸோ சிஸ்டம்ல செய்யப்பட வேண்டிய ஒரு ஓவரால் வேணும். அங்க ஒரு பயிற்சியிலிருந்து ஆரம்பிச்சு மக்களை அணுகுறதுல இருந்து, குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுல இருந்து, அந்த குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ற ஒட்டுமொத்த ப்ரொசீஜர்லயுமே வந்து ஒரு பெரிய சிஸ்டத்திலே ஒரு பெரிய மாற்றம் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த சிஸ்டத்துல ஒரு இடத்துல இது சரி பண்ணா சரியாயிரும், அல்லது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரி பண்ணா சரியாயிரும், அல்லது காவலர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தா சரியாயிரும் அப்படின்றது கிடையாது. இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை வந்து சரி பண்ணாம இதை சரி பண்ணணும் அப்படின்றது சாத்தியம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, காவல்நிலை மரணங்கள் பத்தி பேசணும். காவல்நிலை மரணங்கள் இதுவே 6 ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்றீங்க. 6 ஆண்டுகள் தான் இருக்குதுல இதுவரை நடந்த காவல் நிலைய கொலைகள் அல்லது மரணங்கள்ல விரைவாக நீதி கிடைத்ததுன்னா இந்த வழக்குல தான். இதுக்கு முன்னாடி வாச்சாத்தி சம்பவம் இருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் பிரபலமான ஜெய்பீம் படத்துல பார்த்த ராஜா கண்ணு சம்பவம் இருக்கு. வின்சிட்டன் ஒரு வந்து 1999 வந்து படுகொலை செய்யப்படுற காவல்நிலை மரணம் அடைகிறாரு. இந்த மாதிரி அப்புறம் வாச்சாத்தி சம்பவத்துக்கு முன்னாடி 1992 வாச்சாத்தி சம்பவம், 93ல இதே மாதிரி ஒரு காவல்நிலை மரணங்கள் இருக்கு. ஏற்றாலும் இப்ப வரையும் சாத்தாங்குளத்தை தவிர்த்துட்டு பார்த்தா ஒரு 5 ல இருந்து 6 வழக்குகளுக்கு தான் வந்து காவல்துறையினர் வந்து கன்விக்ட் செய்யப்பட்டிருக்காங்க, குற்றவாளிகள் அப்படின்னு நிறுவனமா இருக்கு. இன்னும் பல வழக்குகள்ல காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு பண்ணாம தப்பிச்சிருக்காங்க. காவல்துறை மேல பல வழக்கு பதிவு பண்ணாலுமே வந்து நடவடிக்கை இல்லாம தேங்கி அப்படியே அது எந்த முன்னேற்றமும் இல்லாம முடிஞ்ச கதைகளும் இருக்கு. இப்படி நடந்த மொத்தமாவே கிட்டத்தட்ட ஒரு 25, 30, 32 ஆண்டுகளுக்கு மேல நடந்த காவல்துறை அட்ராசிட்டிஸ் ஆர் கஸ்டடியல் டெத்ஸ்ல வெறும் 6 ல இருந்து 8 வழக்குகளுக்கு தான் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுல மிக விரைவாக வழங்கப்பட்ட வழக்குன்னா சாத்தாங்குளம் வழக்கு 6 ஆண்டுகள்ல. இதுக்கு அடுத்துன்னு பார்த்தா 9 ஆண்டுகள்ல ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க. வாச்சாத்தி வழக்கெல்லாம் வந்து ஏறத்தால முழுமையா முற்று பெற 25 ஆண்டுகள் மேல இருக்கு. அந்த வழக்குல வந்து முதல் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும். அதுக்கப்புறமா அவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போவாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போவாங்க. அதெல்லாம் முடிஞ்சு இப்ப சமீபத்தில் வாச்சாத்தி வழக்குல வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரிகள் கொடுக்கப்பட்ட தண்டனை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனா முதல் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் ஏறத்தால அவங்களுக்கு 25 ஆண்டுகள் ஆச்சு ஃபர்ஸ்ட் வாட்டி கன்விக்ட் பண்றதுக்கு. ஆனா இந்த வாட்டி அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லிட்டு கீழமை நீதிமன்றத்துல கன்விக்ட் பண்றதுக்கே அவங்களுக்கு அவ்வளவு ஆண்டுகள் எடுத்துச்சு.
இந்த முறை சாத்தாங்குளம் வழக்குல அது வந்து விரைவாக கிடைச்சிருக்கு 6 ஆண்டுகள்ல. அட் பர்சனல் லெவல் இது வந்து சமூகத்துக்கு அது எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. பர்சனல் லெவல் இந்த வழக்கு வந்து முக்கியம் தான். இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் உச்சபட்ச தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதா இருந்தாலும், அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்கணும் அப்படின்றது இது எல்லாம் இருந்தாலும் கூட இந்த வழக்குல 2 வந்து அட் பர்சனல் லெவல் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒண்ணு இந்த 6 ஆண்டுகள் நடந்த வழக்குல 6 ஆண்டுகள் நடந்துச்சு. 6 ஆண்டுமே வந்து குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினர் யாருக்குமே வந்து பெயில் கொடுக்கவே இல்லை. அது வந்து ஒரு பெக்யூலியரா இருந்தது. ஏன்னா எவ்வளவு பெரிய குற்றமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணியிருந்தாலும் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் பெயில் வந்து அவங்களுக்கு நேச்சுரலா கிடைச்சிடும். அது வந்து ஆனா இந்த வழக்குல வந்து அப்படி உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றும் கூட அப்படி பெயில் கொடுக்கவே இல்லை. 2வது தூக்கு தண்டனை அப்படின்றது வந்து நீதிமன்றம் வழங்கியிருக்கு. நீதிமன்ற உத்தரவுலாம் மதிக்கிறோம். ஆனா அட் பர்சனல் லெவல் தூக்கு தண்டனை, அதாவது மரண தண்டனை, ஒருவருக்கு மரணம், டிட் ஃபார் டேட் அல்லது ஐ ஃபார் அன் ஐ அப்படின்றது வந்து தீர்வாகாது சமூகத்துல. ஏன்னா அதை வந்து நார்மலைஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரியான மரணங்கள் நியாயப்படுத்துவாங்க. தமிழ்நாட்டுல தூக்கு தண்டனை ஆட்டோ சங்கருக்கு அப்புறம் யாருக்கும் வழங்கல இல்ல. உச்சநீதிமன்றமே வந்து கடந்த 15-20 ஆண்டுகளே யாருக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச அஃசல் குருவுக்கு பிறகு யாருக்கும் கொடுத்ததாக நினைவில்லை, உறுதிப்படுத்தினதாக தகவல் இல்லை. ஆனா இப்படி கொடுக்கறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கு இப்ப ஜெயராஜ் பினிக்ஸுக்கு ஏன் நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சாதாரண வியாபாரிகள், அவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க, அவங்க இன்னசென்ட், அவங்க மேல எந்த வழக்குமே இல்ல, அவங்க தப்பு பண்ணல. ஆனா தப்பு பண்ணாதவங்க இப்படி அடிச்சு இப்படி கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்றது. ஆனா நம்மளோட என்னன்னா, தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க துன்புறுத்தக்கூடாது, அது மனித உரிமை மீறல் தான். ஒருத்தர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவர்களை நீங்க அடிக்கிறதோ அல்லது இப்படியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறதோ அல்லது அவர்களை காவல் நிலையத்திலேயே வந்து மரணிக்கிற அளவுக்கு அடிக்கிறதாகட்டும் அல்லது என்கவுண்டர் செய்வதாகட்டும் அல்லது இன்னும் காலை உடைக்கிறது, இது எல்லாமே மனித உரிமை மீறல் தான். இப்ப நம்ம அவங்க உச்சபட்ச குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நீதித்துறையோ அல்லது சிஸ்டமே வந்து ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத வந்து ஏற்க வைக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு பிரபல ரவுடியோ அல்லது ஒரு பாலியல் குற்றவாளியோ அல்லது ஒரு பல கொலைகள் பண்ண ஒரு குற்றவாளியோ என்கவுண்டர் செய்யும் பொழுது மக்கள்கிட்ட அது வந்து நார்மலைஸ் செய்யப்பட்டுரும். ஆமா, அவன் இவ்வளவு கொலை பண்ணியிருக்கான்ல, அவனை கொலை பண்றது சரிதானே அப்படின்ற ஒரு நார்மலைஸ் செய்யப்பட்டுரும். அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் சிஸ்டமே அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நாளைக்கு இதே மாதிரி வேற யாரோ ஒரு வியாபாரியோ அல்லது ரோட்ல இருக்கவர் அடிச்சாங்கன்னா, ஆமா அவன் போலீஸ் அடிச்சா எப்படிப்பா அப்படின்னு இது நார்மலைஸ் செய்யப்பட்டுருது. அந்த நிலையிலிருந்து அதுக்கு ஐ ஃபார் ஐ தீர்வு கிடையாது அப்படின்றதான். உச்சபட்ச தண்டனை கொடுக்கலாம், அதை வந்து உறுதிப்படுத்தலாம் எல்லா நீதிமன்றங்களையும், லைஃப் சென்டென்ஸ்ன்றது வரைக்கும் ஆதரிக்கலாம். தனிப்பட்ட முறையில மரண தண்டனை அப்படின்றது வந்து எதுக்கும் தீர்வாகாது அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். குற்றவாளிகளுக்கு இருக்க வாய்ப்பு என்ன சார்? இனிமே குற்றவாளிகளுக்கு அவங்க நேச்சுரலாவே வந்து அவங்க மேல்முறையீடு பண்ணலாம். இந்த வழக்குல எல்லா வழக்குலயும் மேல்முறையீடு பண்ணலாம். ஆனா என்னன்னா, அவங்க வந்து தண்டிக்கப்பட்ட பிறகு இது நாள் வரைக்கும் மேபி அவங்க சஸ்பெண்ட்ல இருந்திருக்கலாம், காவல்துறையிலேயே இருந்திருப்பாங்க, சஸ்பென்ஷன்ல இருந்திருப்பாங்க. ஏன்னா கைது செய்த பிறகு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து காவல்துறையினரை. இந்த வாட்டி கன்விக்ட் ஆனதுக்கு பிறகு அவங்க சர்வீஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கு பிறகு முன்னாள் காவல்துறையினர்னு சொல்ல முடியாது, போலீஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்க குற்றவாளிகள் அவ்வளவுதான் அவங்க. ஆனா அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு வந்து மேல்முறையீடுக்கு போகலாம். இம்மீடியட்டா இருக்க அவங்களுக்கு இது வந்து உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடுக்கு போகலாம். மேல்முறையீட்டுல அவங்க 2 விஷயம் கேட்கலாம். முன்னு மேல்முறையீடு மனு விசாரிக்கிற வரைக்கும் மேல்முறையீட்டுக்கே அந்த செட்டில்மெண்ட் பணத்தை வந்து கட்டினாதான் மேல்முறையீடே போகணுன்றாங்க. அப்படியா சார்? அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு, அதுவுமே அவங்க போய் வாங்கலாம். அவங்க வந்து எப்படி மேல்முறையீடு போறாங்க அப்படின்றது. தண்டனை நிறுத்தி வைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப தண்டனை என்னன்னா, இந்த மரண தண்டனை ஆகட்டும் அல்லது இந்த நிவாரண தொகை வழங்குறதாகட்டும், அதை நிறுத்தி வச்சுட்டு அவங்க மேல்முறையீடு எடுக்கிறாங்களா இல்ல தண்டனை எக்ஸிக்யூட் ஆகப்பே அவங்க மேல்முறையீடுக்கு போறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. மேல்முறையீடு போனாங்கனாலே வந்து இருக்கிறது செல்லும் தான், ஆனா அவங்க நிறுத்தி வைக்க கோர்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. என்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃப்ரேம் பண்றாங்கன்றத பொறுத்து ஒருவேளை அதுலயும் வந்து இந்த இந்த இதை உறுதி செய்யறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவாங்க. அதுக்கான ரிசோர்சஸ் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா முன்னாடி வந்து இந்த 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பெயில் பெட்டிஷனுக்கே வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று ஒரு கிராமத்துல இருக்க காவல் நிலையத்துல இருக்க இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த லெவலில் இருக்கவங்களுக்கே வந்து அவங்களால வந்து பெயிலுக்காகவே ஒரு உச்சநீதிமன்றம் வரைக்கும் செல்ல முடியாத அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்குன்றப்போ நிச்சயமாக இதை எதுவும் அவங்க வந்து மேல்முறையீடுக்கு செல்வாங்க. உச்சநீதிமன்றம் வரை செல்வதற்கான சாத்தியங்கள் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அவங்க செய்வாங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டனாலதான் தீர்வு கட்டிருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்கு, அது உண்மைதானா சார்? பார்ஷியலி ட்ரூன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வழக்கை வந்து என் மேல புகாரை வந்து எங்க சொந்தக்காரங்களே யாராவது விசாரிச்சாங்கன்னா அது எப்படி நியாயமா இருக்கும்? ஒண்ணு. அதை வந்து அந்த நேரத்திலேயே வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த பரிந்துரை பண்ண கடிதத்திலேயே
அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் எழுதியிருப்பார், இதுல வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த அதிகாரிகள் மேல, அதாவது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி மேல இருக்கிற குற்றச்சாட்டு அவங்களே விசாரிச்சாங்கன்னா அதுல வந்து நேர்மையா இருக்காதுன்னு நாங்க நம்புறோம், அதனால இந்த வழக்கை நாங்க சிபிஐக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த வழக்கை வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கிறாங்க. அதனாலேயே அந்த வழக்கு வந்து இன்னும் வேகமாக இந்த வழக்கு ப்ராசஸ் நடந்தது. ஆனா அதுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டா இந்த வழக்குல சொல்லலாம். ஆனா எல்லா வழக்குமே அப்படி வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்கிற வழக்கு எல்லாமே வந்து வெற்றி பெறும், சிபிஐயிடம் கொடுக்கறதுனால அந்த வழக்கு வந்து விரைவாக முடிக்கப்படும் அப்படின்னு நம்ம ஒரு பொத்தாம்பதான ஒரு ஒப்பீனியனுக்கு போயிட முடியாது. இந்த குறிப்பிட்ட வழக்குல சிபிஐ வசம் ஒப்படைச்சனால இந்த வழக்கு இவ்வளவு வேகமா துரிதமா நடந்திருக்கு. இன்னொன்னு சார்ஜ் ஷீட் உரிய நேரத்தில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கு. ஆனா அதை இந்த ஒரு வழக்கை வச்சுட்டு சிபிஐக்கு சென்றால் அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நம்ம நாடு முழுவதும் பல்வேறு வழக்குகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த குறிப்பிட்ட வழக்குல சிபிஐயிடம் சென்றதால் அது வந்து துரிதமா செயல்பட்டு தண்டனை கிடைச்சது. இந்த தீர்ப்பு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு வந்து ஒரு குற்றவாளியில் தண்டிக்கப்பட்டது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனா அந்த உச்சபட்ச தண்டனை அப்படின்றதுல வந்து மரண தண்டனை அப்படின்றதுல மட்டும் மாறுபடுறேன். அதுக்கு அது தீர்வு கிடையாது அப்படின்னு. ஆனா லீகலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழமை நீதிமன்றங்கள்ல மரண தண்டனை அப்படின்ற அளவுக்கு உச்சபட்சமான ஒரு தண்டனை கொடுத்தாதான் அது அடுத்தடுத்த நீதிமன்றங்களுக்கு போகும்பொழுது இவங்க வைக்கிற வாதங்கள் ஆகட்டும், இது வந்து அவங்க அப்பீல் வைக்கிறப்போ அவங்க வாதங்கள் வைப்பாங்களே, இது ஏன் கொடுக்க கூடாதுன்னு. இன்னொன்னு காலதாமதம் ஆகும், அங்கேயும் வந்து விசாரணைகள் நடக்கும். அப்போ அதுல வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்களுக்கு விதிக்கப்படுற தண்டனை வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றனால ஒரு லீகல் ஆஸ்பெக்ட் சொல்றாங்க. பட் அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்னன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டது வந்து வரவேற்கத்தக்கது, உள்ளபடியே மகிழ்ச்சி. ஆனா இந்த மரண தண்டனை அப்படின்றதுல மட்டும் மாறுபடுறோம், அதுக்கு அது தீர்வு கிடையாது அப்படின்றதான். தேங்க்யூ சார். நன்றி சுல்தான்.